தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா வணக்கம். தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும்? முழு விவரங்கள். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் அதே போல கேரள கடலோர பகுதிகள் வரையிலும் ஒரு வளிமண்டல காற்று பாதை என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இன்றைய தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நீலகிரி, சேலம், பெரம்பலூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பிருக்கும் என்றும், நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றும் நாளையும் கனமழைக்கும் அடுத்து வரக்கூடிய ஓரிரு தினங்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதன் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா வணக்கம். தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும்? முழு விவரங்கள். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் அதே போல கேரள கடலோர பகுதிகள் வரையிலும் ஒரு வளிமண்டல காற்று பாதை என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இன்றைய தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நீலகிரி, சேலம், பெரம்பலூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பிருக்கும் என்றும், நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றும் நாளையும் கனமழைக்கும் அடுத்து வரக்கூடிய ஓரிரு தினங்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதன் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா வணக்கம். தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும்? முழு விவரங்கள். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலும் அதே போல கேரள கடலோர பகுதிகள் வரையிலும் ஒரு வளிமண்டல காற்று பாதை என்பது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இன்றைய தமிழகத்தை பொறுத்தவரையிலும் நீலகிரி, சேலம், பெரம்பலூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பிருக்கும் என்றும், நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இன்றும் நாளையும் கனமழைக்கும் அடுத்து வரக்கூடிய ஓரிரு தினங்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அதன் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.